வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேலியில் எப்படி நியூவாக கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டேலியில் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து டேலியில் உள்ளே போய்க்கிறோம். உள்ளே போன வாட்டி க்ரியேட் கம்பெனி இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்த மாட்டி கேட்வே ஆஃப் டேலின்னு இருக்கும். இதில் வந்து மாஸ்டர்ஸில் வந்து க்ரியேட் ஆல்டர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கும். அடுத்து டிரான்சாக்ஷனில் வவுச்சர், டே புக், அடுத்து யூட்டிலிட்டியில் பேங்கிங், அடுத்து பேலன்ஸ் ஷீட், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டாக் சம்மரி, ரேஷியோ அனாலிசிஸ், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் டேஷ்போர்ட் இருக்கும். அடுத்து குவைட்னா எஸ்கேப் டேஷ்போர்டு. ஓகேங்களா? இப்போ மேலே பாருங்கள், ஓ வந்து இம்போர்ட் இருக்குங்களா, இ வந்து எக்ஸ்போர்ட்டு, எம் வந்து ஷேரு, பி வந்து பிரிண்ட்டு. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கீ எப்பயுமே ரைட் கார்னரில் இருக்கும். F2னா டேட்டு, F3னா கம்பெனி. இப்போ நம்ம F3யை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். F3யை ப்ரெஸ் பண்ணால் என்ன வருது? ஸ்டார்டிங் பாருங்கள், க்ரியேட் கம்பெனின்னு இருக்குங்களா. அடுத்து வந்து ஆல்ட்ரு கம்பெனி, அடுத்து செலக்ட் கம்பெனி, அடுத்து ஷட் கம்பெனி. ஷட் கம்பெனினா கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது தான் ஷட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து நம்ம க்ரியேட் கம்பெனிக்கு போடுறோம். ஓகேங்களா? க்ரியேட் கம்பெனி க்ரியேட் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம். இந்த கம்பெனி எதில் இருக்குன்னா சியில் வந்து சி ட்ரைவில், யூசர்ஸில், பப்ளிக்கில், டேலி ப்ரைம் டேட்டாஸில் இருக்குது. ஓகேங்களா? கம்பெனி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கம்பெனி நேம் நம்ம என்ன போட்டுக்கலாம், ஏபிசி கம்பெனி லிமிடெட். ஏபிசி கம்பெனி நேம் எப்பயும் கேப்ஸில் போட்டுவாங்க. ஏபிசி கம்பெனி லிமிடெட். ஏபிசி கம்பெனி லிமிடெட். ஓகேங்களா? அடுத்து என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சது மெயிலிங் நேம் வந்து ஏபிசி கம்பெனி லிமிடெட். அடுத்து வந்து அட்ரஸ் என்ன பண்ணுறீங்க, 12 ஏதோ ஒரு நேம் போட்டுங்க. 12 இல்லைங்களா? என்ன நகர்? காந்தி நகர். காந்தி நகர். காந்தி நகர். ஓகேங்களா? அடுத்து காந்தி நகர், சென்னை, சென்னை இல்லை அடுத்த அட்ரஸ் போட்டுக்கலாம். அடுத்து வந்து அடுத்த அட்ரஸ் தான் வரும். அடுத்து நம்ம இது ஸ்டேட்டு நம்ம என்ன பண்ணணும், எந்த ஸ்டேட்டுன்னு பார்க்கணும். எந்த ஸ்டேட்டுன்னு நீங்கள் பார்க்கும்போது ரைட் சைடுக்கான லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்டில் எது இருக்கோம், தமிழ்நாடு. நம்ம எதில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கும். கரெக்டாக கீழே சிக்கிம்க்கு கீழே தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாடை கிளிக் பண்ணும்போது என்ட்ரு பண்ணால் தமிழ்நாடு வந்துருச்சிங்களா. அந்த வாட்டி இங்கே பாருங்கள், இந்தியா எந்த கண்ட்ரி, இப்போ எந்த கண்ட்ரியில் வேணாலும் இருக்குது. இப்போ நிறைய கண்ட்ரியில் இருக்குது. டேலி ப்ரைம் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, பூடான் இருக்குது, போட்ஸ்வானா இருக்குது. அடுத்து வந்து என்ன இருக்குது, இப்போ பாருங்கள், பங்களாதேஷ் இருக்குங்களா. அடுத்து பூடான் இருக்குது, போட்ஸ்வானா இருக்குது, எகிப்தில் இருக்குது, கானாவில் இருக்குது, ஹாங்காங் இருக்குது, இந்தியா இருக்குது, இந்தோனேஷியா, கென்யா, கிங்டம் ஆஃப் பக்ரைன் இருக்குது, குவைத்தில் இருக்குது, லிபேரியா கண்ட்ரியில் இருக்குது, மால்வி கண்ட்ரியில் இருக்குது, மலாவி கண்ட்ரி, அடுத்து மலேசியா, அடுத்து மியான்மர், பர்மான்னு சொல்லுவாங்களே அது அந்த கண்ட்ரி, நேபாளில் இருக்குது, நைஜீரியாவில் இருக்குது, பிலிப்பைன்ஸில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, சுல்தானேட் ஓமனில் இருக்குது, தான்சானியா இருக்குது, தைலாந்தில் இருக்குது, யூஏஇயில் இருக்குது, உகாண்டாவில் இருக்குது, யூகேயில் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது, ஜிம்பாப்வேயில் இருக்குது. இத்தனை கண்ட்ரியில் டேலி இருக்குது. ஓகேங்களா? டேலி ப்ரைமே இத்தனை கண்ட்ரியில் ஆக்டிவில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்குது, இந்தியா சூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டோமா. கொடுத்த வாட்டி அடுத்து பின்கோடு என்ன, 6,18,000. ஓகேங்களா? 6,18,000. ஓகே. டெலிஃபோன் நம்பர் என்ன, டெலிஃபோன் நம்பர் எப்போயுமே 0427 தான் ஆரம்பிக்கும். 427 22 56 7. 427 அப்புறம் என்ன, 0427 22 25 27 1. ஓகேங்களா? எப்பயுமே 427 தான் ஆரம்பிக்கும் டெலிஃபோன் நம்பர். மொபைல் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு நம்பர்னா 9876543210. ஓகேங்களா? அடுத்து ஃபேக்ஸ் நம்பர் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இமெயில் ஐடி போட்டுக்கலாம். ஏபிசி கம்பெனி
gmail mail@gmail.com வெப்சைட்டு நமக்கு உண்டான வெப்சைட் என்ன வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஃபினான்ஷியல் இயர் என்னென்னா, நமக்கு எப்பயும் ஃபினான்ஷியல் இயர்னா April 1, 2025 to 31/3/2026 சொல்லுவாங்க. 2026னா ஃபினான்ஷியல் இயர் எப்பயுமே நம்ம 1/4/2025 31/3/2026 ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. நம்ம கேலண்டர் வந்து ஆர்டினரி கேலண்டரில் வந்து அப்படி வராது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இப்படி முடியும், டிசம்பர் எண்டிங் வரும். ஆனால் ஃபினான்ஷியல் இயருங்கிறது இதுதான். ஓகேங்களா. ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் பிகினிங் ஃப்ரம் 1 April 2025. புக் பிகினிங் ஃபார்மும் அதே தான். புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் 1/4/2025 தான். ஓகேங்களா. இப்போ என்ட்ரி கொடுக்குறோம். என்ட்ரி கொடுத்துருமா. என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே வந்து கரன்சியில் வந்துடும். கரன்சி என்ன வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம இந்தியன் ருப்பி வந்து இது தான், INR தான் இந்தியன் ருப்பி. ஓகேங்களா. அடுத்து INR தான் இந்தியன் ருப்பி கொடுத்துட்டா இங்கே கேட்கும் அக்செப்ட் எஸ் ஆர் நோ. ஓகே, எஸ். ஓகேங்களா. கொடுத்துட்டா லோடிங் ஆகும். லோடிங் ஆன வாட்டி அடுத்து என்ன ஆகும்னா, கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுங்களா. பாருங்கள், கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. எனேபிள்னால் ஃபியூச்சர்ஸை வந்து நமக்கு என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வந்து எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் த யுவர் பிஸ்னஸ் நீடட். நம்ம பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கம்பெனி நேம் பாருங்கள், ABC கம்பெனி லிமிடெட் வந்துருச்சுங்களா. ஓகேங்களா. அடுத்து ஷோ மோர் ஃபியூச்சர்ஸ்னு கேட்குறாங்க. அது எஸ்ன்னு அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. ஷோ ஆல் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டாங்க. எஸ். ஓகே. இப்போ இதில் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஃபியூச்சர்ஸ், எனேபிள் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து F12 தான் இதோட ஷார்ட்கட்ஸ். இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போதே அது ஃபியூச்சர்ஸ் ஸ்டார்டிங்லேயே கேட்டுரும். ஓகேங்களா. இப்போ அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, டாக்ஸேஷன், ஆன்லைன் ஆசிஸ், பேரோல் அண்ட் அதர்ஸ். ஓகேங்களா. இது இப்போ ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அக்கௌண்டிங்கில் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸை நம்ம என்னென்ன மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்குண்டான ஃபியூச்சராக எஸ் கொடுத்துறோமா. அடுத்து வந்து எனேபிள் பில் வைஸ் என்ட்ரி, ஒவ்வொரு பில் வைஸ் என்ட்ரி வேணுமா கொடுத்துக்கலாம். அடுத்து எனேபிள் த காஸ்ட் என்ட்ரினா ஃபேக்ட்ரியில் நடக்குங்களே. ஃபேக்ட்ரியில் வந்து என்ன காஸ்ட் என்ட்ரினா என்ன சொல்கிறது, ஒரு ப்ராடக்ட்டு இவ்வளோ செலவாகுது, ஒரு மினிமம் அக்கௌண்ட்டு மேக்ஸிமம் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க காமர்ஸில். அந்த மாதிரி ஒரு மினிமம் ப்ரைஸு, மேக்ஸிமம் ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது, அதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். எனேபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன், ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுறோம்னா அந்த ப்ராடக்ட் உண்டான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இன்வென்ட்ரிங்க தான் நமக்கு முக்கியமான பார்ட்டு. ஒவ்வொரு வவுச்சர்ஸ் ஓப்பன் பண்ணக்குள்ள இன்வென்ட்ரி எஸ்ல தான் இருக்கும். இப்போ பேமெண்ட் வவுச்சர், ரிசிப்ட் வவுச்சர், மொத்தம் ஒரு 7-8 இருக்குது. ஓகேங்களா. F4 வந்து கான்ட்ராங்கிறது என்னென்னா கேஷ் ரிலேட்டடாக வர ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கான்ட்ரா ஆகும். அடுத்து வந்து F5 வந்து என்னதுன்னா F4 கான்ட்ரா, F5 பேமெண்ட், F6 ரெசிப்ட்டு, F8 சேல்ஸ், F9 பர்ச்சேஸ். மொத்தமே ஒரு 5, 7, 8 மட்டும் சம்திங் இவ்வளோ மட்டும் தான் இருக்குது. இத்தனை ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அதே ஆல்ட் ப்ளஸ் F5 வந்து டெபிட் நோட்டு, ஆல்ட் ப்ளஸ் F6 வந்து கிரெடிட் நோட்டு. டெபிட் நோட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் தான் டெபிட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுறோம், அது ரிட்டர்ன் வந்து டெபிட் நோட்டு. அதே வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா கிரெடிட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், அது நம்மளுக்கு ஒரு கிரெடிட் தான். ஓகேங்களா. அதனால் கிரெடிட் நோட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இன்வென்ட்ரிக்கு நம்ம வந்துக்கலாம். இன்வென்ட்ரியில் மெயின்டெனன்ஸ் இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ்னால் எஸ்ன்னு கொடுத்துருவோம். இன்டகிரேட்டட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் நிறைய வவுச்சர்ஸ் எனேபிள் இருக்குன்னா அதுவும் எஸ்ன்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா. அடுத்து மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் இருக்கா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் லெவல் இருக்குன்னா அது வேணும்னா நம்ம எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து எனேபிள் பேட்சஸ், ஒவ்வொரு பேட்ச் இருக்கா. இப்போ பண்டல்னு ஆரம்பிப்பாங்க, நம்பர்ஸில் ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது தேவைன்னா எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து தேவைப்படாமல் எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ எனேபிள் ஜாப் ஆர்டர் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஜாப் ஆர்டர் ப்ராசஸிங்னால் ஒரு ஒர்க் ரிலேட்டடாக வெளியில் போகிறது, டெலிவரி போகிறது, ஒர்க்கிங் ப்ராசஸ்க்கோசரம் நம்ம ப்ராடக்ட் வந்து வெளியில் போயிட்டு திரும்ப ரிட்டன் நம்மக்கிட்டே வரும். அதான் ஜாப் ஆர்டர் ப்ராசஸிங். காஸ்ட் ட்ராக்கிங்,
அதுவும் அதே மாதிரி தான். அடுத்து ஜாப் காஸ்டிங்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ண செலவாகுது அதுக்குண்டான இது. அடுத்து டிஸ்கவுண்ட் காலம் ஆஃப் இன்வாய்ஸஸ். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் தருவோம். ஒரு 10%, ஒரு 20%, ஒரு 30%. அதுக்குண்டான இதுதான் இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட் காலம் இன்வாய்ஸ் அதை எனேபிள் பண்ணும். அடுத்து செப்பரேட் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி ஆஃப் காலம் இன்வாய்ஸ். ஓகேங்களா? செப்பரேட் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி ஆஃப் காலம்ஸ் இன்வாய்ஸஸ். இதுக்கும் நம்ம வந்து தேவைப்பட்டால் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து டாக்ஸேஷன்னா என்ன? ஜிஎஸ்டி தான். மேக்ஸிமம் நமக்கு ஜிஎஸ்டி தான். எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி இல்லை எஸ்ன்னு கொடுத்த வாட்டி என்ன வரும்? ஜிஎஸ்டி காலம் ஓப்பன் ஆகிடும். ஜிஎஸ்டி காலம் ஓப்பன் ஆகும். மேலே பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு இருக்குங்களா? ஜிஎஸ்டி டீட்டெயிலில் இப்போ ஜிஎஸ்டி நம்மளுடைய ஜிஎஸ்டி என்னவோ அதை நம்ம கொடுக்கணும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு. இதில் வந்து 3 விதமாக இருக்குது. ரெகுலர்னால் மந்த்லி வைஸ் நம்ம வந்து ஃபைலிங் ஒர்க் பண்ணுறோம். காம்போசிஷன்னா 3 months ஒன் டைம் ஃபைலிங் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அடுத்து ரெகுலர் ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம மந்த்லி வைஸ் தான் நம்ம டேலி என்ட்ரி போட போகிறோம். அதனால் ரெகுலர் தான். ஓகேங்களா? ஆஸ் இஸ் அதர் டெரிட்டரி. இந்த அக்கௌண்ட்டை வேறு எங்கேயாவது நம்ம இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு நீங்கள் பர்மிஷன் தரீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை நமக்கு வேணாம், இது நாம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்குண்டான தான் ஆஸ் இஸ் அதர் டெரிட்டரியாக நோன் தான் கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? அடுத்து ஜிஎஸ்டி நம்பர் தமிழ்நாடு எப்பயும் 33 தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இது போட்டுக்கிறேன்னே. ஓகேங்களா? அடுத்து மந்த்லியாக குவார்ட்டர்லினா காம்போசிஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. QRMP ஸ்கீம் சொல்லுவாங்க. குவார்ட்டர்லி ஸ்கீம்னா 3 months ஒன் டைம் பண்ணுவாங்க. ஓகே. மந்த்லினா ரெகுலர் ஸ்கீம் மந்த்லின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜிஎஸ்டி யூசர் நேம் யாவது ஏபிசி கம்பெனி தான் ஜிஎஸ்டி யூசர் நேம். ஏபிசி கம்பெனி இது வந்து டிஎஸ்சியா இவிசியான்னு சொல்லுவாங்க. டிஎஸ்சினா டாக்குமெண்ட் ஸ்டாச்சுரி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இவிசினா எலக்ட்ரிக்கல் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. இவிசிங்கும் போது நம்ம எப்போயுமே மேக்ஸிமம் இவிசி தான் கொடுப்போம். இப்போ டிஎஸ்வினா நம்ம இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட்டை அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணுறது தான் டிஎஸ்சின்னு சொல்லுவோம். இவிசினா நமக்கு வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்தால் அது பண்ணாமல் ஃபைலிங் ஒர்க்கு சக்ஸஸ் ஆகிடும். நம்ம மேக்ஸிமம் இவிசி தான் அப்ளிகபிள் பண்ணுவோம். அடுத்து இன்வாய்ஸ் அப்ளிகபிள்னா ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் ஏதோ ஒரு இயரில் நம்மளுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 crore மேலே போணுச்சுன்னா நாம் இன்வாய்ஸ் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தேவையில்லை, அதனால் இப்போ நம்ம நோன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இவே பில்லும் இதே மாதிரி தான். இன்வாய்ஸ் இருக்கிற எல்லாமே இவே பில் போடுற மாதிரி இருக்கும். இவே பில் வந்து 3 விதமாக அப்ளிகபிள் ஆகும். ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட்டர், ஒன்று ரெசிபியண்ட், இன்னொன்று வந்து சப்ளையர். 3க்குமே எலிஜிபிள் பண்ணிக்கலாம். 3மே நம்ம வந்து 3 பேருமே இவே பில் நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவே பில் தேவைன்னு தான் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகபிள் ஃப்ரம் எந்த வருஷத்துலேருந்து 1/4/2025 அப்ளிகபிள் இன்ட்ராஸ்டேட்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கா ஆமான்னு கொடுக்கலாம், இல்லைன்னு கொடுக்கலாம். ஓகே. அடுத்து ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? அடுத்து செட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதர் டீட்டெயில். செட் அண்ட் ஆல்டர் மற்ற அதாவது இதுலேயும் ஸ்பெசிஃபைடாக என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹச்என்எஸ் ஸ்பெசிஃபைட் டீட்டெயில்னு சொல்லி நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹச்என் டீட்டெயில்னா 452 ஏதோ ஒன்று போட்டுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் அப்ளிகபிளாக ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ஹெச்ஆர் போட்டுக்கிட்ட வாட்டி இதில் வந்து போடணும். டாக்ஸபிள் டைப் ஆஃப் இது எக்ஸம்டடா நில் ரேட்டா டாக்ஸபிள்னால் நம்ம டாக்ஸபிள் தான் போகணும். இதில் வந்து ஜிஎஸ்டி ரேட் எவ்வளோ 18% போட்டுக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இன்டர்டேக்ஸ் இவே பில் என்ன எலிஜிபிள்னா 50,000க்கு மேலே இருந்தால் அது கம்பல்சரி. இன்டர்ஸ்டேட் சப்ளைக்கு இவே பில் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்டர்ஸ்டேட் தேர்சோல் லிமிட் வந்து 50,000 50,000க்கு மேலேவா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சப்ளை பண்ணோம்னா இவே பில் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இது வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸா வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் குட்ஸாக கேட்குறான். ஓகேங்களா?
வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ் தான் வரும். ஓகேங்களா. அடுத்து HSN சம்மரி வந்து ஆல் செக்ஷனும் தான். ஆல் செக்ஷனுங்கும்போது 4 HSN சம்மரி ஹார்மோனிக் சிஸ்டமேட்டிக் நியூமரிகேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான HSN கோடு ஒன்று தருவாங்க. இங்கே கோடு ஒன்று தருவாங்க. அந்த கோடுடைய டிஜிட் வந்து 4ஆவும் இருக்கலாம், 6ஆவில் இருக்கலாம், 8ஆவில் இருக்கலாம். ஓகேங்களா. நம்ம எது வேணாலும் இருக்கலாம். அடுத்து GST அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரான்சாக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணால் அது ஓகே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அப்டேட் GST ஸ்டேட்டஸ் வவுச்சர் ஆஃப்டர் மாஸ்டர் ஆல்டர்னேஷன், ஏதாவது மாஸ்டர் ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி இருந்தால் நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். செட் ஆல்டர் டவுன்லோடிங் GST ரிட்டர்ன்ஸ், ஏதாவது டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து வந்து எனேபிள் ஆஃப் டிடிஎஸ் நம்ம கம்பெனிக்கு இருக்குதுன்னு பார்க்கணுன்னா ஓகேனா ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ டிடிஎஸ்லாம் நம்ம பார்க்கலாம். டிடிஎஸில் என்ன டேக்ஸ் அண்ட் டிடக்டட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து டேன் நம்பர் கம்பல்சரி. ஓகேங்களா. டேன் ரெஜிஸ்டர் நம்பர். அடுத்து வந்து டேக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் டேன் நம்பர்னு சொல்லுவாங்க. கம்பெனி வந்து கம்பெனியாக இண்டிவிஜுவலாக சொல்லலாம். நாம் வந்து ஏபிசி கம்பெனிங்கனால கம்பெனின்னு நம்ம போட்டுக்கிறோம். டிடக்டார் பிரான்ச் அண்டு டிவிஷன் சொல்லுவோம். எந்த ஒரு டிடக்டாருக்கு வந்து நாம் தான் டிடெக்ட் பண்ணுறோம். அதோடைய பிரான்ச் எந்த பிரான்ச்சு எதுன்னு போட்டுக்கலாம். செட் ஆல்டர் பர்சன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்து இக்னோர் ஐடி எக்ஸாம்ஷன் லிமிட் ஃப்ரம் டிடிஎஸ் செக்ஷன், டிடிஎஸ் டிரெக்ஷன் சொல்லுவாங்க. ஐடி எக்ஸாம்லேருந்து எக்ஸாம்ஷன் இருக்கான்னா இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. ஆக்டிவேட் டிடிஎஸ் ஸ்டாக் ஐட்டம்னா இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து டிசிஎஸ் அதே மாதிரி தான் வரும். இப்போ டிசிஎஸ் எஸ் கொடுத்து பார்க்கலாம். டிசிஎஸ் அதே மாதிரி தான். டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் டேன் நம்பர், கலெக்டர் டைப்பு, அடுத்து கலெக்டர் பிரான்ச் அண்டு டிடியில் ஐடி எக்ஸாம்ஷன் லிமிட்டாக எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து வேட்டுனா தான் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து சர்வீஸ் டேக்ஸு. அடுத்து எனேபிள் ப்ரௌசர் ஆக்சஸ் எஸ் தான். இல்லை டேலி நெட்டு சுவிட்ச் ரிமோட் ஆக்சஸ் சின்க்ரோனைசேஷன் அது நோ தான் கொடுக்கணும். பேரோல்னால் என்னென்னு பார்த்தோன்னா சம்பளம் போடுறாங்க இல்லைங்க, எம்ப்ளாயிக்கு வந்து ஸ்டாஃபுக்கு வந்து சம்பளம் போடுறாங்கல்ல, அது வந்து எனேபிள் பண்ணுறதான்னு சொல்லி கேட்குது. எனேபிள் பண்ணோம்னா பாருங்கள் ரெண்டுக்குமே எஸ் கொடுத்தா என்ன ஆகுது, பேரோல் ஸ்டாச்சுரின்னு சொல்லுதா. ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிஎஃபோட கம்பெனி கோடு, கம்பெனி அக்கௌண்ட் டைப்பு குரூப்பு, அடுத்து கம்பெனி செக்யூரிட்டி கோடு. ஓகேங்களா. இதெல்லாம் வரும். அடுத்து வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், இஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இஎஸ்ஐ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். நம்ம எம்ப்ளாயியோடைய இன்சூரன்ஸ் அந்த இதுதான். கம்பெனி கோடு, இஎஸ்ஐ அவங்களோட பிரான்ச்சு, ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ் பர் மந்த்து. ஓகேங்களா. அடுத்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் அவங்க இருக்காங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நம்ம போடணும். கார்ப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும். கார்ப்பரேட் பிரான்ச் ஆஃபீஸ் போகணும். அடுத்து இன்கம் டேக்ஸ் ஏதாவது கட்டியிருந்தாருன்னா அதுக்குண்டான டேன் நம்பர் போடணும். அடுத்து டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போகணும். இன்கம் சர்க்குலர் ஆன்வேர்டு, எந்த இதில் நம்ம எந்த சர்க்கிளுக்குள்ளே அவருக்கு பே பண்ணுறான்னு சொல்லி பார்க்கணும். டிடெக்ட் பண்ணுறது எதுனா கவர்மெண்ட் தான் டிடெக்ட் பண்ணுது, அதர்ஸ் யாரும் டிடெக்ட் பண்ணல, கவர்மெண்ட் தான் டிடெக்ட் பண்ணுது. டிடெக்டார் பிரான்ச் ஆர் டிவிஷன் அது போகணும். நேம் ஆஃப் பர்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி, யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே அவர் வராருன்னா அது போகணும். டெஸ்டினேஷன், அவருடைய டெஸ்டினேஷன் என்னென்னு போகணும். அவருடைய பேன் நம்பர் போகணும். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு உண்டான இது போகணும். ஓகேங்களா. இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து எம்ப்ளாயிக்கு உண்டான ஃபியூச்சர்ஸு, அது தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ அதர்ஸில் என்னென்னு பார்க்கலாம். பேமெண்ட் ரெக்வெஸ்ட் டு ஷேர் வித் பேமெண்ட் லிங்க் ஆர் QR கோடு. இப்போ பேமெண்ட்டை நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிவிட்டு பேமெண்ட் பே பண்ணுறோன்னா அதுக்குண்டான வந்து QR கோடு வந்து நம்ம எப்படி பே பண்ணுவோம், அந்த QR கோடை யாராவது ஷேர் பண்ணணுமா இல்லை அதுலேருந்து பே பண்ணணுமா, அது வருது. எனேபிள் மல்டிபிள் அட்ரஸ் வரும். சரியா. மார்க் மாடிஃபைட் வவுச்சர்ஸ் வரும். ஓகேங்களா. இவ்வளோதான். இதுதான் ஜிஎஸ்டியுடைய ஸ்டார்டிங் கம்பெனி வந்து ஃபியூச்சர்ஸ் வரும். இது ஓகேங்களா. இப்போ என்ட்ரி கொடுத்துட்டே வரேன்னு பாருங்கள். என்ட்ரி கொடுத்துட்டு அந்த வாட்டி அசாப்ட் எஸ்ஆர் நோ கேட்கும். அசாப்ட் எஸ்ன்னு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இத்தனை கம்பெனி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்போ ஏபிசி கம்பெனி எத்தனை கம்பெனி இருந்தால் ஒரு கம்பெனி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து 2 கம்பெனி ஓப்பனில் இருக்குது. இப்போ இந்த கம்பெனி எப்படி ஷட் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னா F3 அழுத்தினா என்ன ஆகும்னா இப்படி காட்டும். F3னா என்ன, கிரியேட் கம்பெனி, ஆல்டர் கம்பெனி, செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனின்னு சொல்லுவோம். இப்போ வந்து கிரியேட் கம்பெனினா இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது. ஆல்டர் கம்பெனினா கம்பெனியில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கா, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் இதில் ஜிஎஸ்டி நம்பர் தப்பாக இருக்குது, நம்ம அட்ரஸ் தப்பாக இருக்குது, இப்போ ஃபோன் நம்பர் தப்பாக இருக்குது, நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் தப்பாக இருக்குன்னா இதில் போய் நம்ம ஆல்ட்ரு பண்ணி இது பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ எக்ஸிட்டுன்னு கேட்கும். ஆமாம் எக்ஸிட்டுன்னு வரும். அடுத்து வந்து என்ன பண்ணணும், செலக்ட் கம்பெனி. எந்த கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணுறோம், புதுசாக ஏதாவது கம்பெனி வரணும் செலக்ட் கம்பெனி. இப்போ செலக்ட் கம்பெனிக்கு நம்ம போகல பாருங்கள், இத்தனை கம்பெனி நம்ம எதில் வேணுமோ செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து தாமஸ் இதுக்கு செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துருச்சிங்களா, மேலே பாருங்கள் இந்த கம்பெனி தான் ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மேலே இங்கே கீழே நிறைய கம்பெனி இருந்தாலுமே மேலே இந்த டார்க் பிளாக் லெட்டரில் இருக்கிற கம்பெனி தான் ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஷர்ட் கம்பெனினா என்னது, இத்தனை கம்பெனி இருக்குது, எனக்கு இந்த கம்பெனியெல்லாம் வேணாம், எனக்கு வந்து ஒரு கம்பெனி மட்டும் ஓப்பனில் இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணோம், செலக்ட் கம்பெனி பண்ணுவோம். அடுத்து ஷர்ட் கம்பெனியில் உள்ளே போயிட்டு நாம் என்ன பண்ணுறோம், இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணோமா, இது கேட்குறது பார்த்தீங்களா, திஸ் வில் க்ளோஸ் ஆல் த ஓப்பன் ரிப்போர்ட்ஸ் வவுச்சர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் வித்தவுட் சேவிங் சேஞ்சஸ் யூ மைட் ஹாவ் மேடு. டூ யூ வாண்ட் ஷட் த கம்பெனியா, நீங்கள் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவது. வித்தவுட் சேவிங் சேஞ்ச் ஆஃப் யுவர் மைட் ஹவ் மேடுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்து எஸ்ன்னு கொடுத்துக்கணும். க்ளோஸ் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்து எத்தனை கம்பெனி இருக்குது, 2 கம்பெனி இருக்கா. திரும்ப அதே F3 அழுத்துறோம். F3 அழுத்தும் போது என்ன ஆகும்னா திரும்ப இங்கே வரும். திரும்ப ஷர்ட் கம்பெனியில் உள்ள போகிறோம். உள்ளே போய்ட்டு ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தா அதே தான் கேட்குது பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணுறோமா, ஒரு ஓப்பன் ரிப்போர்ட் வவுச்சர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் இது க்ளோஸ் பண்ணுறோமா, க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ண வாட்டி என்ன தோணுது பாருங்கள், ஏபிசி கம்பெனி லிமிடெட். ஓகேங்களா? நோ வவுச்சர்ஸ் ஃபவுண்டு என்டர்டு. அதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி எல்லாருக்குமே நோ வவுச்சர் என்டர், அதாவது எந்த வவுச்சரும் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.